ஓடையிலிருந்து வெளியேறிய நீர் வயல்வெளிகளை ஆக்கிரமித்து பயிர்கள் முழுவதுமாக மூழ்கி இருக்கிறது. தொடர்பாக களத்திலிருந்து கூடுதல் விவரங்களை தருகிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ் பிரபு. சுபாஷ், தற்போது மழை பாதிப்பு காரணமாக வயல்வெளிகள் முழுவதும் நீரால் சூழ்ந்திருக்கிறது. தற்போதைய நிலை என்ன? விவசாயிகளினுடைய கோரிக்கை என்ன சுபாஷ்? விழுப்புரம் அதே போல அதை ஒட்டி இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதி செஞ்சி பகுதி. அதில் செல்லக்கூடிய நரியோடை பகுதியில் தான் நம்ம இருக்கோம். அந்த நரியோடை முழுவதுமாக மழை நீர் வெள்ள நீர் ஆக்கிரமித்து ஓடுகிறது. இது நீங்க பார்க்கறது ஓடை பகுதி மட்டுமல்ல, விளைநிலமும் சேர்த்து. எது ஓடை எது விளைநிலம் என்று தெரியாத அளவுக்கு சாலைகள் அந்த இடங்கள் முழுவதுமாக ஆக்கிரமித்து மழைநீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. அது மட்டும் இல்லாமல் நடவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பயிர்கள் அனைத்துமே மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு. எங்கே பயிர் நட்டோம் என்று தெரியவில்லை. அவர்கள் நிலம் எது, இந்த ஓடை செல்லக்கூடிய பாதை எது என்று தெரியாத அளவிற்கு நீர் முழுவதுமாக பல நூறு ஏக்கர்களை ஆக்கிரமித்து செல்வதை பார்க்க முடியுது. மிக முக்கியமாக நம்ம இன்னொன்று சொல்ல வேண்டியதுன்னா, இவங்களுக்கான பயிர் காப்பீடு உறுதி செய்ய வேண்டும். அரசு அதற்கான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை சொல்லியிருக்கிறார்கள் விவசாயிகள். மிகவும் மோசமான ஒரு பாதிப்பை சந்தித்திருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செஞ்சி பகுதி. அதே போல இதோடைய மேற்கு கரையிலையும் நம்ம பார்க்கிறோம். அங்கேயும் அதே போல பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அவ்வளவு மழைநீர் பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இடமாக இந்த பகுதி முழுவதுமா இருக்கு. விவசாயிகள் சொல்லக்கூடியது ஒண்ணுதான், எங்களுடைய விளைநிலங்கள் முழுவதுமாக பாதிக்கப்பட்டிருக்கு. அங்க இருந்த மண் அரிக்கப்பட்டிருக்கு. மண் அரிக்கப்பட்டதால விவசாயம் முழுவதுமாக பாதிக்கப்பட்டிருக்கு. மழை வெள்ளத்துல தாங்கள் பயிரிட்டக்கூடிய அந்த பயிர்கள் அனைத்தும் அடித்து செல்லப்படுவதையும் பார்க்க முடியுது. பல இடங்கள்ல அந்த நெற்பயிர்கள் அடித்து மரங்கள் சாய்ந்து இந்த நரியோடை பகுதியிலேயே அது தேங்கி இருப்பதையும் நம்மால பார்க்க முடியுது. தொடர்ச்சியாக இங்கே இருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடியது அது மட்டும்தான். பாதிப்பை நாங்கள் கவனிச்சுட்டு தான் இருக்கோம். ஆனாலும் இது எப்படி சரி செய்யறதுன்னு தெரியல. நீர் வடிந்தால் மட்டுமே தங்களது நிலம் எது என்பதை அளவிட்டு மறுசீரமைப்பை மேற்கொள்ள முடியும் என்பது விவசாயிகளுடைய செய்தியாக இருக்கு. விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்.